சார், போலீஸ். நீங்க? போலீஸ் யூனிஃபார்ம்ல போஸ்ட்மேனா வருவாரு. ஆமா, வாசுங்கிறது யாரு? வாசு. வாசு வெளியே போயிருக்காரு. நீங்க அவர் கூட்டாளியா? நான் வந்து அவரோட ஃப்ரெண்ட். அவர் வந்த உடனே A4 ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. என்னடா வாசு, போலீஸ்? வாங்க சார், வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ராதா, ராதா. யோ, பாசத்துல வலிக்கி விழுந்துறாத. அப்புறம் உன்னை தூக்குறதுக்கு 4 ஆள் வேணும். பார்த்தாதான் சார் பாசம், பார்க்கலன்னா மோசம். மாப்பிள்ள, கிளி மாதிரி பொண்ணை பெத்து கொடுத்தேனே, அதை பார்க்காம ஆந்தையை தேடி போயிட்டீங்களே மாப்பிள்ள, இது உங்களுக்கு நியாயமா? நீங்களுமா என்ன சந்தேகப்படுறீங்க? பரவாயில்ல மாமா, பரவாயில்ல. நான் நிரபராதின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் போது நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். ஆமா ராதா, நீ திருந்தி இருக்கும்போது நான் இருக்கவே மாட்டேன். பாத்தீங்களா சார், அவரே ஒத்துக்கிட்டாரு. அந்த கழுதையை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. கல்யாணமா? மிஸ்டர் வாசு, உன்ன ஒரு ஜென்டில்மேன் நினைச்சேன். இப்பதான் தெரியுது நான் ஒரு முட்டாள்னு. முதல் பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டப்படி குற்றம். தெரியுமில்ல உனக்கு? தெரியும் சார். புருஷன்கிட்ட வாழ தெரியாத பொண்டாட்டிக்கு என்ன தண்டனைன்னு என் பொண்டாட்டிக்கிட்டையும் கொஞ்சம் சொல்லுங்க. பாருங்கப்பா, அவர் தப்பு பண்ணிட்டு அதை ஒத்துக்காம என் மேல தப்பு சொல்றாரு. நான் என்ன தப்பு பண்ணேன்? மாப்பிள சார், அவர் எனக்கு தான் மாப்பிள்ள. ஓ சாரி. மிஸ்டர் வாசு, கம் டு த பாயிண்ட். நீங்க நடிகை சுலோச்சனாவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? சார், முதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டே இன்னும் பிரம்மச்சாரியா இருக்கேன். இதுல 2வது கல்யாணம் வேறையா? அப்படியா? அடே. அவ பேப்பர்ல விளம்பரமே கொடுத்திருக்காளே. பத்திரிகையில விளம்பரம் வந்தா என் கல்யாண பத்திரிகை ஆயிடுமா? என்ன ராதா புரியாம பேசுற? மிஸ்டர் வாசு, நடந்த பிரச்சனையை விட்டுடுங்க. இனிமே நடக்க போறத பிரச்சனை இல்லாம பாத்துங்க. ராதா, சேர்ந்து வாழ்றதாமா வாழ்க்கை. சந்தேகப்பட்டா அது வாழ்க்கையே இல்ல. எங்க எந்திரி, கை நீட்டு. வாசு, கை எப்படி? நீ கை எப்படிமா? கிட்டப்போ இன்னும் கொஞ்சம். 2 பேரும் சிரிங்க. மானம் காத்துல பறக்கும்பாங்க. உங்க மரியாதை கடத்தெருவுல தொங்கிட்டு இருக்கு. உங்க மானத்தை 30 பைசான்னு ஏலம் போட்டு வித்துக்கிட்டு இருக்கான். என்னடா இது? பேப்பரை பாருங்க. பாப்பாத்திக்கு கல்யாணமா? இளமரவு காய்மரவா காரியம் பண்ணிக்கிட்டு இருந்தா பரவாயில்ல, இந்த பாப்பாத்தி பப்ளிக்காவே அனௌன்ஸ் பண்ணிட்டா. எந்த அறிவிட்டவனையும் கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். சகப்பு வழக்கு போட்டுட்டு இருந்தவ பொறுப்பா இன்னைக்கு குடும்ப வழக்கு ஏத்தணும்னு முடிவு பண்ணிருக்கா. நல்ல விஷயம் தானடா. மாஸ்டர், நீங்க வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறீங்க. ஆனா அவ பினாயில். அன்னைக்கு ஏவி ஸ்டுடியோவுல நீங்க பண்ண கலெக்டாவுக்கு அவமானப்படுத்தும் நினைச்சிருக்கா. அனௌன்ஸ் பண்ணிட்டா. தெருவுல நடக்க முடியல. பைரவ மஞ்சாதி பாப்பாத்தி யாரையோ 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க போறாளாம. அவன் ஆளுதான் பெருசு, மீசதான் பெருசு, உடம்புதான் பெருசு, மத்தல 0ன்னு காரி துப்புறாங்க. பாப்பாத்தி, நான் தான் பைரவன். ஞாபகம் இருக்குல்ல? இங்க எதுக்கு வந்தீங்க? இது என்னடி கேள்வி? கரும்பு இருக்கிற இடத்துக்கு எறும்பு எதுக்கடி வரும்? ஆமா, யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறியா? பேப்பர்ல பெருசா விளம்பரமே கொடுத்திருக்க. ஆமா, அதெல்லாம் ஏன் இஷ்டம். அதை கேட்க நீங்க யாரு? நான் யாரா? பட்டினியா இருந்தப்போ பத்தினியா இருந்தால பாப்பாத்தி, அவளுக்கு தெரியும்டி நான் யாருன்னு. நான் பாப்பாத்தி இல்ல, சுலோக்ஷனா. ஓ, இப்போ பாப்பாத்தியாவும் இல்ல பத்தினியாவும் இல்லன்னு சொல்றியா? பத்தினியா மட்டும் இருந்தா பட்டினியா தான் இருக்க முடியும். இப்ப என்ன பாரு, நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கு. நீ எப்படி இருந்துட்டு போடி, மத்தவங்களை ஏண்டி ஓ மாதிரி ஆக்குற? அதை கேட்க உனக்கு என்ன யோகிதை இருக்கு? உனக்கு தாலி கட்டின புருஷன் ஞாபகம் வச்சுக்க. ஐயோ, என்ன பாப்பா, அத்தா அடிச்சிட்டாரா? அடிச்சு சுமாரு. இவங்கெல்லாம் யாரு தெரியுமா? என்னோட ஆட்கள். ஏன் சும்மா நின்னுட்டு இருக்கீங்க?
பாப்பாத்தி. தப்பு பண்ணவங்களுக்கு ஆண்டவன் நிச்சயமா தண்டனை கொடுத்தே தீருவான். எனக்கு துரோகம் பண்ணீங்க, அதான் 10 லட்சத்தையும் பறிச்சுட்டான். இந்த பாருடி, துரோகம் துரோகம் பேசிக்கிட்டு இருந்த. யாரு டீ போட்டு பேசுறீங்க? சாரிடி, சாரி, டீ போட்டு பேசிட்டேன். இத பாரு ராதா, அன்னைக்கும் அதே மாதிரிதான். எவனோ ஒருத்தன் உன் இடுப்புல கை வச்சதுக்கு என் கன்னத்துல அரைஞ்ச. கன்னத்துல அரைஞ்சாலும் பரவாயில்லன்னு காதலிச்சேன். காதலிச்சாலும் பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டாலும் பரவாயில்லன்னு குடும்பம் நடத்தலான்னா என்ன போய் சந்தேகப்படுறிய? சத்தியமா சொல்றேன் ராதா, இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் தொட்டு கூட பார்த்ததில்ல. உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன். உண்மையை சொல்லுங்க, நீங்க எனக்கு துரோகம் செய்யல. மனசார உங்க நெஞ்சு தொட்டு சொல்லுங்க. என் நெஞ்சே அங்கதானே இருக்கு. இந்தா எடுத்துக்கோ. உனக்கு பணம் தானே முக்கியம். இதுக்கு கிடைக்கும் 10 லட்சம், 10 lakhs. என்ன யோசிக்கிற? லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. அந்த சீட்டுக்கு நான் உயிரோட இருந்தாதான் பணம் வாங்க முடியும். இந்த சீட்டுக்கு என் உயிர் போனாதான் பணம் வாங்க முடியும். நான் செத்ததுக்கு அப்புறமாவது எனக்காக 2 சொட்டு கண்ணீர் விடு. அப்போவாது என் பொண்டாட்டிய நடந்துக்க. அட்லீஸ்ட் ட்ரை பண்ணு. நில்லு. வாசப்படி அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் இருக்கு. நான் 3வது முறையா அந்த ரூம அலங்காரம் பண்ண போறேன். பணத்தை டி நகர் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் 441761 போட்டு வச்சிருங்க. செக் பாஸ் ஆன உடனே உயிரும் பாஸ் ஆயிடும். ஓகே, முடிச்சிடுறேன். அட்ரஸையும் 5000 ரூபாய் அட்வான்ஸையும் அனுப்பி வச்சிரு. யோ, பாக்கி பணத்தை காரியம் முடிச்ச பிறகு பாத்துக்கலாயா. என்னது, போட்டோ அனுப்புறியா? ஓகே, போட்டோ அனுப்பிச்சா போதும். ஓகே. யாரா? ஏ பைல்வான் மாஸ்டர், அடுத்த செவ்வாய்க்கிழமை நமக்கு என்னடா ப்ரோக்ராம்? அடுத்த செவ்வாய்க்கிழமை இந்த ஆளை கொலை பண்ற மாஸ்டர். அவனோட அட்ரஸ் நம்பர் 8 கோகுலங்காலனி, மெட்ராஸ் 86. அட்வான்ஸும் மீதி பணமும் கூட வந்தாச்சு. வேட்டா, உன்னை நானே பார்க்கணும்னு நினைச்சேன், நீயே வந்துட்டியா? உன்னை நான் கொல்ல போறது உனக்கு தெரியுமா? தெரியும் சார். அடுத்த செவ்வாய்க்கிழமை நைட் 8 மணிக்கு நீங்க என்ன கொல்ல போறீங்க. பரவாயில்லையே, உனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சா? யாரு சொன்னது? உங்களுக்கு சொன்னது நான் தான் சார். போன புதன்கிழமை காலையில 7 மணிக்கு போன் பண்ணது நான் தான் சார். போன வெள்ளிக்கிழமை 5000 ரூபாய் செக்கு, 5000 ரூபாய் டிராப்ட், அட்ரஸ், போட்டோ எல்லாமே அனுப்புனது நான் தான் சார். சார் சார், என்ன கொண்டுடாதீங்க சார். அட்வான்ஸ் போனாலும் பரவாயில்ல, ஆளை விட்டுடுங்க சார். வேட்டா, என்னை விட நீ பெரிய யமகாதகண்டா. எப்படியும் நான் உன்னை கொன்னுடுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்டயே சரண்டர் ஆகி சமாதானம் பண்ண பாக்குறியா? சத்தியம் சார். சத்தியமா இல்ல சார். ஆண்டவர் மேல ஆணையா சொல்றேன், என்ன கொல்ல சொன்னது நான் தான் சார். இந்த பாரு, என்ன சொன்னாலும் எனக்கு பிடிக்கும். ஆனா பொய்ய சொன்னா அவன் தான் எனக்கு முதல் எதிரி. வேணும்னா போன் பண்ணானே, அந்த ஆளை வர சொல்லு, பைசல் பண்ணி விட்டுறேன். ஐயோ, சத்தியமா நான் தான் சார் போன் பண்ணேன். இந்த பாரு, என்ன ஏமாத்தி காரியம் சாதிக்க நினைச்ச, அடுத்த செவ்வாய்க்கிழமை உன் கருமாதியா நடக்கும். மறுவாதியா போ.